இந்த நாட்டு மக்கள் இதுக்காக அவங்களோட குழந்தைகளை இந்த மாதிரி தெருக்கல்ல வச்சுட்டு போயிருவாங்க. இந்த பொருட்களோட ஆக்சுவலா உண்மையான யூஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கும் இந்த மாதிரியான பொட்டேட்டோ சிப்ஸ் கிடைச்சா நீங்களும் பணக்காரங்கள் ஆகலாமா? இந்த பாம்பு இதுக்காக தன்னை தானே சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுது. இந்த நாட்டு மக்கள் கல்யாணம் பண்ற முறை கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாகிருவீங்க. 1950 காலகட்டத்துல டிரைவிங் டெஸ்ட் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்களா? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, ரீல்ஸ் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள் உங்களோட லைஃப்ல நீங்க திரும்பி வேணும்னு நினைச்சாலும் திரும்ப கிடைக்காத நேரத்தை திருடிட்டு இருக்குது. ஏன்னா இதுங்களை ஸ்மார்ட்லி அண்ட் சைக்காலஜிக்கலி எந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நீங்க வெறும் ஒரு 2 ல இருந்து 3 ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வெளியே போயிடலாம் தான் யூடியூப்க்கு வருவீங்க. ஆனா உங்களை அறியாமலே 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் காணாம போயிருக்கும். அதாவது இதை நீங்க பார்க்க தொடங்கினதும் நீங்க அதுல சிக்கி இருக்கிற மாதிரியே அதை டிசைன் பண்ணி இருக்காங்க. அண்ட் இந்த ஷார்ட்ஸோட மிகப்பெரிய வெப்பன் தான் இன்ஃபினிட் ஸ்க்ரோல். நீங்க உங்களை அறியாமலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்களுடைய நேரமும் வீணாகிரும். சோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்கள்ல இருந்து கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க. அப்போ ஒரு சிலவங்க உங்க வீடியோ பார்க்க கூடாதா ப்ரோன்னு கேட்பீங்க. வெல் நாலேஜபிளான வீடியோஸை பார்த்து உங்களோட மைண்டை பூஸ்ட் பண்றது ஒர்த்து தான். நம்பர் 2, இந்த நாட்டுல உள்ள மக்கள் அவங்களோட குழந்தைங்களோட ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு வர்றாங்க. ஆக்சுவலா ஐஸ்லாண்ட்ல எல்லாம் குழந்தைங்களை பார்க்ஸ், கார்டன், ரெஸ்டாரண்ட் வெளியெல்லாம் இந்த மாதிரி வச்சிருக்கிறத பார்க்க முடியும். அதாவது குழந்தைங்களை இந்த மாதிரி வெளியே ஏதாவது ஒரு இடத்துல தூங்க வச்சுட்டு அவங்க எங்கேயாவது போயிருவாங்க. அண்ட் இந்த விஷயம் ஐஸ்லாண்ட்ல இன்னைக்கு பண்ணப்பட்டு வர்றது இல்ல, கடந்த 100 வருஷங்களா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது, கம்ப்ளீட்லி நார்மல் தான். பட் இந்த மாதிரி எதுக்காக பண்றாங்கங்கறத தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட நாட்டு ஹிஸ்டரியை தான் போய் படிச்சு பார்க்கணும். நம்பர் 3, உலகத்திலே அதிகமான தகவல்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற விக்கிபீடியாவை கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இந்த விக்கிபீடியா சர்ச் ஆஃப் சயின்டாலஜியை எந்த ஒரு ஆர்டிகலையும் போஸ்ட் பண்ண விடாம பேன் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஏன்னா இந்த சர்ச்சோட அடிப்படையில மனிதர்கள் எல்லாருமே சாகா வரம் வச்சவங்களாம். அதாவது மனிதர்கள் ஒரு நாளுமே சாகவே சாக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் மனிதர்கள் அவங்களோட உண்மையான நோக்கத்தை மறந்து போயிட்டாங்களாம். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான விஷயங்களை அவங்களோட ஆர்டிகல்ல இருந்து எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்குது அந்த சர்ச்சோட லைசன்ஸும் ஃபேக்கா இருந்திருக்குது. இதனால விக்கிபீடியால இருந்து அவங்கள எந்த ஒரு ஆர்டிகலையும் போஸ்ட் பண்ண விடாம பேன் பண்ணிட்டாங்க. நம்பர் 4, நம்ம எப்பவும் போல கேஷுவலா இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுல நமக்கு வித்தியாசமான ஒரு ஷேப்ல ஒரு சிப்ஸ் கிடைக்குது. அதை நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா சிப்ஸையும் சாப்பிடுற மாதிரி அப்படியே சாப்பிட்டுருவோம். பட் அதை நீங்க வித்திருந்தா உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கிடைச்சிருக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆக்சுவலா அமெரிக்கால இல்லினாய் என்கிற பேர்ல ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அண்ட் இங்க ஒரு ஆளுக்கு அந்த ஸ்ட்ரீட்டோட ஷேப் அதிகப்பட்டிருந்த மாதிரியான ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் கிடைச்சுதான். அண்ட் அவர் அதை சாப்பிடாம ஈபேல 1,10,000 ரூபாய்க்கு வித்துட்டாராம். நம்பர் 5, இந்த வீடியோல உங்களால பார்க்க முடியும் இந்த பாம்பு தன்னைத்தானே சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குது. இந்த மாதிரி இதுங்க பல காரணங்களுக்காக பண்ண, எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரெஸ் இல்ல பசி எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா இங்க ஒரு நபர் அந்த பாம்புக்கு மேல கொஞ்சமா ஹேண்ட் சானிடைசரை தடவுவாரு. அந்த பாம்பு இந்த மாதிரி தன்னைத்தானே விழுங்குனதை மறுபடியும் வெளியே துப்பிரும். அந்த பாம்புக்கு அந்த சானிடைசரோட டேஸ்ட் கொஞ்சம் கூட பிடிக்கல போல. நம்பர் 6, இதை கல்யாணம் பண்றதுக்கான ரொம்ப வித்தியாசமான ஒரு பழக்க வழக்கம் தான் சொல்லியாகணும். பெருல வாழ்ந்துட்டு வந்த ஏன்ஷியன் இன்கா இந்தியன்காரங்க கல்யாணம் பண்றதுக்காக எந்த மாதிரியான ஒரு சடங்கை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா அவங்க போட்டிருக்கிற செருப்பை ஒருத்தங்க இன்னொருத்தங்க கிட்ட மாத்திக்கிற வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையவே கிடையாதான். அண்ட் இதுதான் அவங்களோட கல்யாணம் பண்றதுக்கான அபிஷியலான ஒரு முறையா இருக்குது. அதாவது நம்ம இடங்கள்ல தாலி கட்டுற பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கிற மாதிரி இங்க உள்ள மக்கள் தங்களோட செருப்புகளை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நம்பர் 7, பெங்களூரை பத்தின இந்த ஒரு அமேசிங்கான ஒரு ஃபேக்டா கேளுங்க. பெங்களூர்ல உள்ள ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிராபிக்ல சிக்கி தவிச்சு ஆபீஸ்க்கு போய் சேர்றாங்க. அண்ட் இவ்வளவு லேட்டா அவங்க ஆபீஸ்க்கு போய் சேர்ந்து அவங்க எந்த மாதிரியான டெலிவரி ஆப்ஸை உருவாக்குறாங்கன்னா அந்த ஆப்கள் மூலமா நீங்க ஆர்டர் பண்ண பொருட்கள் ஒரு 10 ல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள உங்க டோர் ஸ்டெப்ஸ்க்கு வந்துரும். அதாவது எவ்வளவு டிராபிக்கா இருந்தாலும் கரெக்டா டைமுக்கு வந்து சேர்ந்துரும். நம்பர் 8, இவ்வளவு பணமும் இவ்வளவு பவரும் இருந்ததுக்கு அப்புறமும் பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி ஒரு சிம்பிளான மொனோபொலி கேம் மட்டும் விளையாடாது. இந்த மொனோபொலி ஆக்சுவலா ஒரு ரியல் எஸ்டேட் போர்டு கேம். இந்த கேம் ஒரு 2 ல இருந்து 8 பிளேயர்ஸ் சேர்ந்து விளையாடலாம். இந்த கேம்ல பிளேயர்ஸ் அடுத்தவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை விலைக்கு வாங்குவாங்க. அண்ட் அடுத்தவங்களை எவ்வளவுக்கு ஏழையாக்க முடியுமோ அவ்வளவுக்கு ஏழையாக்கி விட்டுருவாங்க. ஆனா ராயல் ஃபேமிலி இந்த கேம் விளையாடும் போது ரொம்பவே அதிகமா தான் பர்சனலா எடுத்துப்பாங்களாம். அதாவது யாராவது இந்த கேம்ல யாரையாவது ஏழையாக்கிட்டாங்கன்னா என்னையே இதுல ஏழையாக்கிட்டானு சொல்லி ரியல் லைஃப்ல சண்டைக்கு போயிருவாங்களாம். இதனால ராயல் ஃபேமிலி இந்த மொனோபொலி கேம் விளையாடுறது இல்ல. நம்பர் 9, பழைய காலங்கள்ல எல்லாம் இந்தியால ஸ்கூலே இல்லன்னா குழந்தைங்க எல்லாம் எப்படி படிச்சிருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆக்சுவலா பழைய காலங்கள்ல எல்லாம் குழந்தைங்களை நல்லா படிச்சவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க மூலமா எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம குழந்தைகள் சாமியார்கள் கிட்டையும் கோவில்லையும் படிக்கிறதுக்கு போவாங்களாம். அங்க அவங்களுக்கு ஒரு நல்ல மனிதனா எப்படி மாறணும்ங்கறத சொல்லி கொடுப்பாங்க. அதாவது எழுதுறது படிக்கிறதோட சேர்த்து நல்ல ஸ்பிரிச்சுவல் விஷயங்களையும் சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஸ்கூல் காலேஜ்கள்ல எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கத்துக்கிற மாதிரி அந்த காலத்துல இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது அந்த டைம்ல உள்ள குழந்தைகளுக்கு எந்த ஒரு விஷயமும் புரிஞ்சாலும் புரியாட்டியும் அவங்க அதை மறுபடியும் படிச்சு மட்டும்தான் ஞாபகத்துல வச்சு ஆகணுமா. அண்ட் அந்த டைம்ல நோட்ஸ் எடுக்கிறது கூட ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மாதிரி போர்டுல எல்லாம் எழுதி போட மாட்டாங்க, நம்ம தான் சொல்ல எழுதிக்கணும். அதுவும் வெறும் சின்ன சின்ன மர
மரப்பட்டைகள்ல தான் எழுதியாகணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு படிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா சகல விதமான வசதிகளும் அவைலபிளா இருக்குது. நம்பர் 10 இத பாருங்க. 1950 காலகட்டத்துல எல்லாம் டிரைவிங் டெஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அமைதியா இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து கேம் விளையாடுற மாதிரி வண்டியை ஓட்டணும். இந்த டேபிள்ல கார் ஓட்டுறதுக்கான எல்லா சிஸ்டமுமே பொருத்தப்பட்டிருக்கும். அண்ட் அதை நம்ம சரியா ஆபரேட் பண்ண இந்த டேபிள்ல இருக்கிற காரும் அதே போலவே மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த ரோட்ல எல்லா விதமான ரோட் சைன்ஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையுமே வைக்கப்பட்டிருக்குமா. அதோட அடிப்படையில நம்ம சரியா வண்டி ஓட்டி காமிச்சிட்டோம்னா நம்ம அதுல பாஸ் ஆகிருவோம். அதாவது கிட்டத்தட்ட முன்னாடி உள்ள காலகட்டங்கள்ல கேம் விளையாண்டு டிரைவிங் டெஸ்ட் முடிச்சிடலாம். நம்பர் 11 உலக நாடுகள் எங்கெங்கெல்லாம் போர் பண்ணிட்டு இருக்குதா, எங்க ஒரு நாடு எலிகளோட போர் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்குதான். அதாவது நியூசிலாந்துக்காரங்க சின்னதான எலிகளுக்கு எதிராக போர் ஆரம்பிச்சுட்டாங்க. நியூசிலாண்டோட கோல் என்னன்னா அவங்க 2050 அங்க இருக்கிற எல்லா எலிகளையுமே கொண்டு இருப்பாங்களாம். ஏன்னா அங்க உள்ள எலிகள் கொஞ்சம் ஓவராவே போய்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது அங்க உள்ள எலிகள் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டையுமே சாப்பிட்டுதான். அது மட்டும் இல்லாம அதுங்களோட பாப்புலேஷன் அங்க அதிகமா இருக்கிறனால மத்த உயிரினங்களுக்கு எந்த ஒரு சாப்பாடுமே மிஞ்ச மாட்டேங்குது. அதாவது பறவைகளுக்கும் மத்த உயிரினங்களுக்கும் சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதான். சோ இந்த மாதிரி நியூசிலாந்து அங்க உள்ள பறவைகளையும் மத்த உயிரினங்களையும் காப்பாத்துறதுக்காக எலிகளுக்கு எதிராக போரை ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க. நம்பர் 12 இந்த லேடிக்கு டாமினோஸ் வாழ்க்கை முழுவதும் பீஸாவை ஃப்ரீயாவே கொடுக்க போகுது. ஆக்சுவலா இவங்க தான் மீராபாய். இவங்க ஒரு இந்தியன் வெயிட் லிப்டரா இருக்காங்க. இவங்க இந்தியாவுக்கு டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடலும் ஜெயித்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு இன்டர்வியூல அவங்களுக்கு பீஸா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்களாம். இதனால இவங்க இந்தியாவுக்கு மெடலை ஜெயித்து கொண்டு வந்த சந்தோஷத்துல டாமினோஸ் இந்தியா இவங்களுக்கு ஃப்ரீ பீஸா ஆஃபர் பண்றாங்களாம். நம்பர் 13 நம்ம எல்லாருமே தூங்கும்போது 1 மணி நேரத்துல 50 கலோரிஸ பர்ன் பண்ணிடுவோம். ஆனா அதுவே நம்ம டிவி பார்க்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு 1 கலோரிஸ பர்ன் பண்ணுவோமா. அதாவது நம்ம தூங்கும் போதை விடவும் அதிகமா டிவி பார்க்கும்போது அதிகமான கலோரிஸ பர்ன் பண்றோம்னு கூட சொல்லலாம். அதுக்காக டிவி பார்க்கறதெல்லாம் ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம டிவி பார்க்கும்போது என்னதாவது சாப்பிடுற ஆசை வந்துகிட்டே தான் இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம பர்ன் பண்றதை விடவும் அதிகமான கலோரிஸ சாப்பிட்டுருவோம். நம்பர் 14 நம்ம எல்லாருமே நேச்சுரலாவே நார்மலா அழுறதும் வெங்காயம் வெட்டும் போது நம்ம கண்கள்ல கண்ணீர் வர்றதும் சேம் தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஆக்சுவலா நம்ம வெங்காயம் வெட்டும் போது நம்ம கண்கள்ல வர்ற கண்ணீர் நார்மலா வர்ற கண்ணீரை விடவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நம்ம வெங்காயம் வெட்டும் போது வர்ற கண்ணீர் கெமிக்கலி ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா அதுவே நம்ம எமோஷனலி அழுற கண்ணீர்கள்ல புரோட்டீனோட லெவல் அதிகமா இருக்குமா. சோ ரெண்டு கண்ணீருக்குமே டோட்டலி நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. நம்பர் 15 இந்த ஒரு சில பொருட்களோட உண்மையான பர்பஸ் ஆக்சுவலா என்னங்கறத இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 7up இன்னைக்கு எல்லாருமே நார்மலா வாங்கி குடிக்கிற ஒரு ட்ரிங்கா இருக்குது. ஆனா இந்த 7up முதல்ல உருவாக்கும் போது மூட சரி பண்ற ஒரு மருந்தா தான் உருவாக்குனாங்க. அதாவது அந்த காலத்துல டிப்ரெஷன் என்சைட்டி மாதிரியான மூட் ரிலேட்டடான விஷயங்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு 7up குடிக்கிறது கொடுப்பாங்க. அது அவங்களோட மூட ரிஃப்ரெஷ் பண்ணி அதுல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா. ஆனா அந்த 7up தான் இன்னைக்கு நிறையவரோட ஃபேவரட்டான கோல்ட் ட்ரிங்க் மட்டும் இல்லாம ஒரு பிராண்டாவே மாறிட்டு. அடுத்ததா டை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல டை ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸோட ஒரு பங்காகிடுச்சு. ஆனா முதல்ல டையை எதுக்காக கட்ட தொடங்கினாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா பழைய காலங்களில் உள்ள டை எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதாவது அதை இந்த மாதிரி கழுத்துல சுத்தப்பட்ட ஒரு துணியை போல தான் போடுவாங்க. இந்த மாதிரி அவங்க குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான டை போன்ற அமைப்பை கட்டுவாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாம பழைய காலத்து போர்கள்ல எல்லாம் சோல்ஜர்கள் அவங்களோட ஆட்களை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாருமே இந்த மாதிரியான ஒரே போலவே துணியை அவங்களோட கழுத்துல கட்டி இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா காலங்கள் போக போக இந்த ஒரு விஷயம் அப்படி ஒரு ஸ்டைலா மாறி இன்னைக்கு இந்த டை கட்டுறது ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸோட ஒரு பகுதியாகிட்டு. அடுத்ததா லிஸ்ட்ரின் லிக்விட பத்தி கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை ஒரு சிலவங்க பல்லு தேய்க்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. அண்ட் இன்னொரு சிலவங்க பல்லு தேய்ச்சிட்டு மவுத் ஃப்ரெஷ்னஸ்க்காக பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த லிக்விட் முதல்ல ஒரு ஃப்ளோர் கிளீனரா தான் மார்க்கெட்டுக்கு வந்தது. பட் காம்படிஷன் அதிகமா இருந்தனால அதால நிலைச்சு நிக்க முடியல. அதனால இதோட கிரியேட்டர்ஸ் அதோட இன்கிரிடியன்ட்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அதை லிஸ்டரின் மவுத் வாஷ் கிளீனரா மாத்திட்டாங்க. அண்ட் அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப பாப்புலராகவும் இருக்குது. அடுத்ததா ஸ்கூல் காலேஜ்கள் எல்லாம் கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஷார்ப்னர்களை பயன்படுத்தி இருப்போம். அதுல ஷார்ப்னருக்கு சைடுல இந்த லைன்ஸ் எதுக்காக இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த லைன்ஸ் நம்ம பென்சில செய்யும் போது ஷார்ப்னர் நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு கிரிப் கிடைக்கிறதுக்காக இருக்குது. அண்ட் பென்சிலோட முனையை நம்ம ரொம்ப ஷார்ப்பா சீவிக்கிட்டோம்னா அதை ஷார்ப்னரோட இந்த பகுதியில ரப் பண்ணி அதை ஷேப் ஆக்கிக்கலாம். சோ ஓகே फ्रेंड्स, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன்ல தெரியும், அதையும் கிளிக் பண்ணி பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.